இப்போ பார்த்தீங்கன்னா போன மாநாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் 32 தான் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தான் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல அரசியல் என்றது எப்படின்னா மணிக்கணக்கா பேசுறது அரசியல் கிடையாது. அவங்க பேசுனதை மணிக்கணக்கா பேச வைக்கிறது தான் அரசியல். அது வந்து விஜய் அவர்கள் வந்து கரெக்டா பண்ணியிருக்காரு. அதனால தான் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி பிளஸ் பாஜகவும் சரி எல்லாருமே விஜய்க்கு வந்து எதிர்வினை ஆக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் மேல இருக்க பயத்தினாலதான் இப்ப அவங்க எல்லாருமே அவருக்கு எதிர்வினை ஆட்டுறாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அதுக்காக தான் விஜய்க்கு வந்து எதிர்வினை ஆட்டுறாங்க. எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் ஏற்படாத இன்னல்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நடந்திருக்கு. ஏன்னா ஒரு மாநாடு தேதி வந்து 25ஆம் தேதி அறிவிச்சாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, வீக்கெண்ட்ல வருது கூட்டம் பயங்கரமா கூட்டிட போகுதுன்றதுக்காக டேட்டை தள்ளி வச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நல்லா இருந்த ரோட்டை வந்து பள்ளம் தோண்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வர தொண்டர்கள் கிட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டாங்க. வண்டியை வந்து அலோ